ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ் ஷோ சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக முக்கியமான ஒரு ராசி பலன் தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் ரொம்ப அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது ஜூலை 5ஆம் தேதி அன்னைக்கு அமாவாசையானது வந்தது. இந்த அமாவாசை வந்ததுக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான கிரகமாற்றம், கிரகநிலைகளில் ஒரு பயங்கரமான ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. இந்த கிரகமாற்றம், கிரகநிலைகள் காரணமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு தலையெழுத்து மாறப்போகுது. அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக டெய்லியும் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு அந்த தலையெழுத்தை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன்னா, தம்ப்நெயிலில் பார்த்தது போல் துலா ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். துலா ராசிக்காரங்களுக்கு இந்த அமாவாசை சுழற்றி அடிக்கிற மாதிரி இருக்க போகுது. ஸோ இது கண்டிப்பாக இனி நடந்தே தீரும். என்ன நடந்தே தீரும், என்ன மாதிரி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத எல்லாம் இப்போ இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். துலா ராசிக்காரங்க நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு இந்த அமாவாசை பிறகு தலையெழுத்து எப்படி 20 நாட்கள் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. வாங்க உங்களுக்கான பலன்களை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த அமாவாசையா ரொம்ப முக்கியமான அமாவாசையா அப்படிங்கிறத முதல்ல சொல்லிடுறேன். இந்த அமாவாசையுடைய முக்கியத்துவத்தை முதல்ல தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க. ஒவ்வொரு ஆண்டுமே தேவர்களுக்கான பகல் காலம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், தை மாதம் தொடங்கி ஆணி மாதத்தில் முடியும். அந்த வகையில் ஆணி மாதங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவே சிறப்பான மாதம். ஏன்னா ஆணி மாதங்கிறது கடைசியாக பகல் காலத்தில் வரக்கூடிய மாதம். இது தேவர்களுக்குரிய மாதம். இந்த மாதம் தேவர்களுடைய பகல் காலத்தில் வரக்கூடிய அமாவாசை, அதுவும் ஆணி மாதத்தில் வர்றது கடைசி. அதனால் இந்த ஆணி அமாவாசை கடைசி அமாவாசை என்று குறிப்பிடலாம். அதாவது தேவர்களுக்கு பகல் காலத்தில் வரக்கூடிய கடைசி அமாவாசை. இதற்கு பிறகு வரக்கூடிய அமாவாசை திதி ஆடி அமாவாசை. அடுத்த 6 மாதம் வரையிலும் நம்மளுடைய முன்னோர்களுக்கானதாக இருக்கும். அதாவது நம்மளுடைய முன்னோர்கள் தேவர்கள் இரவு காலத்தில் நம்மளை காத்தருள்வார்கள் என்பது ஐதீகம். ஸோ அதனால தான் இந்த ஆணி அமாவாசை மற்ற மாதங்களில் வரக்கூடிய அமாவாசை காட்டிலும் அதிக சிறப்புடைய அமாவாசை என்று கருதப்படுது. பஞ்சாங்கம் மற்றும் தமிழ் காலாண்டருடைய அடிப்படையில் 12 மாதங்களில் 3ஆவதாக வரக்கூடிய மாதம் ஆணி மாதம். இதில் வரக்கூடிய அமாவாசை இந்த டைம் வெள்ளிக்கிழமை சுக்கிரவார இதில் வருது. அதுவும் திருவாதிரை நட்சத்திரத்தில் வருது. இந்த ஒரு அமாவாசையில் விரதம் இருந்து வழிபட்டால் 12 ஆண்டுகள் தர்ப்பணம் செய்த பலன் நாம் பெற்றிட முடியும். ஸோ இந்த அமாவாசைக்கு இப்படி பல சிறப்புகள் இருக்குது. இப்பேற்பட்ட அமாவாசையில் தான் கிரக மாற்றங்களானது உருவாகுது, கிரகநிலைகளும் அமையுது. கிரகநிலைகள், கிரக மாற்றங்கள் இதனோட அடிப்படையில் நீங்கள் பெறக்கூடிய அமாவாசை பலன்களை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு கிரகநிலைகள் என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன். முதல்ல கிரகநிலைகள் என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. பஞ்சமஸ்தானத்தில் இந்த அமாவாசைக்கு பிறகு சனி வகரத்தோடு இருக்க போகிறாரு. ரணருண ரேகஸ்தானத்தில் ராகு இருக்க போகிறாரு. கலஸ்தரஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் இருக்க போகிறாரு. அஷ்டமஸ்தானத்தில் குரு இருக்க போகிறாரு. பாக்கியஸ்தானத்தில் சூரியன் சுக்கிரன் இருக்க போகிறாரு. தொழில் ஸ்தானத்தில் புதன் இருக்கிறாரு. அயன சயன போகஸ்தானத்தில் கேது இருக்கிறாரு. இந்த மாதிரி அமாவாசைக்கு பிறகு கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு. இதில் கிரகமாற்றங்கள் அமாவாசைக்கு பிறகு ஏற்பட போகுது. கிரகமாற்றங்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜூலை 7ஆம் தேதி சுக்கிரன் பாக்கியஸ்தானத்திலேருந்து தொழில் ஸ்தானத்துக்கும் மாறுறாரு. அப்புறம் ஜூலை 11ஆம் தேதி செவ்வாய் கலஸ்தரஸ்தானத்திலேருந்து அஷ்டமஸ்தானத்துக்கும் மாறுறாரு. அப்புறம் ஜூலை 16ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் பாக்கியஸ்தானத்திலிருந்து தொழில்ஸ்தானத்துக்கும் மாறுறாரு. இந்த அமாவாசைக்கு பிறகு கிரகங்களிடையே மாற்றங்களும் ஏற்படும். அமாவாசையுடைய கிரகநிலைகள், கிரக மாற்றங்கள் இதனோட அடிப்படையில் நீங்கள் பெறக்கூடிய பலன்களை ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. அதை தான் இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பலன்களுக்கு ஏற்ப நடந்து பலனடைங்க. இனி எதையும் கணக்கு பார்த்து செய்யணுமாங்க. கணக்கு பார்த்து நீங்கள் செய்தால் தான் உங்களுடைய எல்லா காரியங்களும் இந்த அமாவாசைக்கு பிறகு சக்ஸஸ் ஆகும். கணக்கு பார்த்து மட்டும் செய்யாமல் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக உங்களுக்கு நஷ்டம் ஏற்படும். இந்த டைம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், தடைப்பட்டிருந்த திருமணம், தடைப்பட்டிருந்த கல்வி, இதில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே நீங்கும். அதாவது தடைப்பட்டிருந்த கல்வி, தடைப்பட்டிருந்த திருமணம், இதில் இருந்த தடைகள் அனைத்துமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கும். அனைத்து காரியங்களும் தடைகள் விலகி ஒன்றன் பின் ஒன்றாக இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு சிறப்பாக நடக்கும்.
அதே போல் கடுஞ்சொற்களை பேசுவதை தவிர்த்துக்குங்க. அது இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய எச்சரிக்கை. உங்கள் மதிப்பு அப்போ தான் உயரும், இல்லைனா உங்கள் மதிப்பு தாழ்ந்து போகும். ஸோ பலன்னு பார்க்கும்போது ஏற்றிறக்கமான பலன்கள் இந்த அமாவாசைக்கு பிறகு உங்கள் ராசிக்கு கிடைக்கும். அதே போல் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது குடும்பத்தில் தாய் வழி உறவினர்களோடு இருந்து வந்த கசப்புக்கள் அத்தனையுமே நீங்கும். வீடு வாகன யோகம் சிறப்பாக உங்களுக்கு அமையும். பிள்ளைகள் இல்லாமல் இருக்கக்கூடிய உங்களுக்கு பாக்கிகள் இப்போ கிட்டும். பிள்ளைகள் உங்கள் மேலே பாசமாக இருப்பாங்க. ஆனாலும் நீங்கள் அவர்கள் மேல் சின்ன சின்ன பயங்களை கொண்டிருக்க வேண்டியது இந்த அமாவாசைக்கு பிறகு அவசியம். அவங்க மனசாட்சிக்கு பயப்படுற மாதிரி இருக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குது. உஷ்ணு சம்மந்தப்பட்ட வியாதிகள் வரலாம். எனவே இந்த அமாவாசைக்கு பிறகு நிறைய குளிர்ச்சியான உணவுகளை எடுத்துக்கோங்க. ஸோ உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துல நல்ல பெயர் கிடைக்கும். உங்களில் சிலருக்கு அவார்டுகள் கிடைக்கக்கூட சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி அவார்ட் கிடைக்கிறது இந்த அமாவாசைக்கு பிறகு கண்டிப்பாக இருக்குங்கிறதுனால உங்களுடைய உத்தியோகத்தில் அமாவாசைக்கு பிறகு பொறுப்போடு செயல்படணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் தொழில் செய்யக்கூடிய உங்களுக்கு எங்கு முதலீடு செய்வது என்பதை தகுந்த ஆலோசகரிடம் அமாவாசைக்கு பிறகு ஆலோசனை பெற்று செய்யுங்க. அப்படி நீங்கள் செய்யும்போது அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். நீங்களாகவே எதிலும் முயற்சி செய்து பார்த்தல் கூடாது. அப்படி செய்தீங்கன்னா அது தோல்வியில் முடியும். அதனால் இந்த அமாவாசைக்கு பிறகு தொழில் செய்கிறவங்க ஆலோசனை செய்யாமல் முடிவு எடுக்கக்கூடாது என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கலைத்துறையில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா உங்கள் உடன் இருப்பவர்களோடு சிறு சிறு மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு நீங்கும். வாக்குவாதங்களை தவிர்த்து சாதுரியமாக கையாண்டிங்கன்னா உங்களுடைய சூழ்நிலையை சமாளிக்கலாம். வரவேண்டிய பணம்லாம் உங்களுக்கு சேரும். கலைத்துறையில் இருக்கிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இந்த அமாவாசைக்கு பிறகு செயல்படணும். அதே போல் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு கூட நீண்ட நாட்களாக வரவேண்டி இருந்த பணம் சேரும். உங்கள் பணிகளில் கூட பல குறுக்கீடுகள் வந்தாலும் அதை சாமர்த்தியமாக சமாளித்து வெற்றியை காண முடியும். அதனால் அரசியலில் இருக்கிறவங்க நீங்கள் என்ன நடந்தாலும் தன்னம்பிக்கையை மட்டும் இழக்கக்கூடாது. அது இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கை. அதே போல் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கை துணையோடு உரசல்கள் எழலாம். விட்டு கொடுத்து அனுசரித்து போங்க. அதுதான் இந்த அமாவாசைக்கு பிறகு நல்லது. வாகனங்களை கையாளும் போது கவனமாக இருக்கணும். வேகம் கூடவே கூடாது. தந்தையாரோடு உறவு பிரகாசிக்கும். தந்தையாரோடு நிறைய மனவிட்டு பேசுங்க. பெண்களுக்கு இந்த மாதிரி சில விஷயம் அமாவாசைக்கு பிறகு செய்யணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் மாணவர்களுக்கு படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மிகவும் கவனமாக இருக்கணும். மற்றவர்களுக்கு சொல்லி கொடுப்பதை விடுத்து நீங்கள் நன்றி படிங்க. நீங்கள் இப்போ நன்றி படிக்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் என்று உங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு சொல்லப்பட்டிருக்கு. மற்றவங்களுக்கு சொல்லித்தரதுனால உங்களுக்கு நஷ்டம் ஏற்படும் என்று சொல்லப்படுது. அதனால் மாணவர்கள் நீங்கள் படிக்கிறது இந்த டைம் ரொம்ப அவசியம். அதனால் அமாவாசைக்கு பிறகு நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லித்தரதை விட நீங்கள் படிங்க. ஸோ இந்த மாதிரி அமாவாசைக்கு பிறகு உங்கள் ராசிக்காரங்களுக்கு நாட்கள் இப்படி தான் 20 நாட்கள் இருக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த தாள்கள்லாம் குறிப்பிடப்பட்ட தாள்களை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எக்ஸ்பிளைன் பண்ணாத துலா ராசிக்காரங்க நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. துலா ராசிக்காரங்க நீங்கள் சித்திரை 3, 4 பாதம், ஸ்வாதி, விஷாகம் 1, 2, 3 பாதம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த அத்தனை பேருக்குமே கணிப்பு கரெக்டாக பொருந்திருக்கும். ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்த அத்தனை பேருமே வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு என்னங்கிற தாள்களை தெரிஞ்சிருப்பீங்க. அமாவாசைக்கு பிறகு இனி இதற்கேற்ப நடந்துக்குங்க. இந்த அமாவாசையில் இந்த ஏற்றிறக்கமான விஷயங்களை எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணுவதற்கு பரிகாரம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, மாரியம்மனை வணங்கணுமா. அதுவும் மாரியம்மனை ஞாயிற்றுக்கிழமையில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணுமா. அப்படி நீங்கள் செய்தீங்கன்னா எதிர்பார்த்த காரிய வெற்றி உண்டாகும், கடன் பிரச்சனை நீங்கும். அதனால் இந்த பரிகாரத்தை துலா ராசிக்காரங்க செய்திடுங்க. ஸோ இந்த வீடியோவில் துலா ராசிக்காரங்களுக்கு அமாவாசை வரக்கூடிய நாட்களுக்கு பின்னாடி எப்படி இருக்கும் அப்படிங்கிற தாள்களை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எக்ஸ்பிளைன் பண்ணது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய தாள்களுக்கேற்ப துலா ராசிக்காரங்க நடந்து பயனடைங்க. நீங்கள் பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் இதை தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் துலா ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும்.
மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவலோடு மெயின் இன்னொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.